ஆ, அப்பாடி சண்டே அதுவுமா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. நல்லா சாப்பாடா ஒரு கட்டு கட்டணும். சாப்பாடு ரெடியா? எனக்கு நல்லா பசிக்குது. சீக்கிரமா சாப்பாடு போடுங்க. சின்னா, சாப்பாடு நல்லா இருக்கா? மீன் குழம்பு காரசாரமா நல்லா இருக்கா? இங்க எதுக்காக அம்மா இப்போ குழம்பு நல்லா இருக்கான்னு கேக்குறா? மஞ்சு தான் குழம்பு வச்சிருப்பா. இப்போ இதை வச்சு ஒரு சண்டே ஸ்டார்ட் பண்ண போறா அம்மா. ஆ, நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். அம்மா, என்ன இது? குழம்பு கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீ குழம்பு வச்சிருக்க வேண்டியதுதானே காரசாரமா நல்லா. என்னது குழம்பு நல்லா இல்லையா? எனக்கு முதல்லயே தெரியும். நீங்க நான் வைக்கிறேன்னு சொல்றப்போவே. நானே குழம்பு வைக்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, உங்க பையன் குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்க மறந்தே போயிட்டீங்க. அதான் எப்ப பார்த்தாலும் நான் பண்றேன்னு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சமைச்சு போடுறப்போ அவன் நாக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீ சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் நாக்கே செத்து போயிடுச்சு. இனிமே நீ ஒன்றும் சமைக்காத. இனிமே நானே சமைச்சு என் பையனுக்கு ருசியா போடுறேன். என்னமோ பண்ணிக்கோங்க, நீங்களாச்சு உங்க பையனாச்சு. சண்டே அதுவுமா நிம்மதியா சாப்பிடலன்னா இவங்க 2 பேரும் சும்மா இருக்கிறாங்களா? என்னங்க, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்குங்க. நாளைக்கு காலையில சீக்கிரமா ஆபீஸுக்கு போகணும் இல்ல? வாங்க. இதா வந்துட்டேம்மா. சப்பாத்தியும் குருமாவும் எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. என்னடா இது? இது ஒரு சோதனை. அம்மா இருக்காங்களா? அம்மா தானே இனிமே சமைக்க போறேன்னு சொன்னாங்க. அம்மா இங்க இல்ல. பேசாம நல்லா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான். ம். மஞ்சு, என்ன இது? சப்பாத்தியும் நல்லா இல்ல, குருமாவும் நல்லா இல்ல. யார் சமைச்சது இது? மனுஷன் சாப்பிடுவானா இத? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. என்னது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? நான் அப்போவே நினைச்சேன். நான் சமைக்கிறேன், குருமா நான் வைக்கிறேன்னு சொன்னேன். நீ கேட்டியா? பாத்தியா? நீ சமைச்ச லட்சணமும் அதே மாதிரி தான் இருக்கு. நீ சமைச்சது அவனுக்கு பிடிக்கல. மஞ்சு, இது நீதான் சமைச்சியா? ம். இந்தாங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புங்க. என்ன இது? உப்புமாவா? இது பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஆ, இப்ப என்ன பண்றது? இதுதான் சாப்பிட்டுட்டு போகணும். இனிமே வாயை திறந்து ஒன்னும் சொல்லவே கூடாது. இனிமே எது சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடணும். ம். என்னங்க, உப்புமா நல்லா இருக்கா? இந்த சின்ன உப்புமா நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஆஹா, ஓஹோ, உப்புமானா இதுதான் உப்புமா. எவ்வளவு சூப்பரா இருக்கு. ம், ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி உப்புமா ஹோட்டல்ல கூட கிடைக்காது. வெரி டேஸ்டி, வெரி டேஸ்டி. உங்களுக்கு எவ்வளவு இருந்தா இத்தனை நாள் நான் சமைச்சு போட்டது ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொல்லல. இப்போ பக்கத்து வீட்டு உப்புமா உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கா? அந்த உப்புமால உப்பே இல்லை. அதை சாப்பிட்டுட்டு நீ இப்படி பாராட்டுறியா? ஐயோ, என்ன இது? தர்மத்தின் சோதனை. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன்.